ஓகே, வெல்கம் டு ஆர்கேசிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஸோ புது ஈவெண்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த புது ஈவெண்ட்டில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டஸில் இருக்கும், ஸோ அதில் என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம போய் பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம வந்து 600 இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஸ்டார் எடுக்கும்போதும் ஒவ்வொரு ஸ்டாரிங் கோட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டாரிங் கோட்ஸ் கிடைக்க இங்கே வந்து நமக்கு வந்து ரோட் மேப்பு ஃபுல்லாகும். ஸோ ரோட் மேப்பு ஃபுல்லான பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3x3 டெக்கரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சில கிளான்லாம் முடிச்சிருக்கீங்க, சில கிளான் முடிக்கல. ஸோ முடிக்கலைன்னா ஸோ யாரெல்லாம் முடிக்கலையோ இல்லை முடிச்சிங்களோ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியே நம்ம கிளானுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளானோட ஐடி டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 2 செஸ்ட்டு கிடைக்க போகுது. 2 மீன்ஸ் 10 செஸ்ட்டு கிடைக்க போகுது. 10 செஸ்ட்டில் என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு ஐடி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐடியில் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு செஸ்ட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 செஸ்ட்டு வரும். வாவ், ரேர் காய்ஸ், எப்பிக் காய்ஸ், எப்பிக் காய்ஸ். வாவ், க்ளோரி ஓரி கொடுத்துருக்காங்க காய்ஸ், 189. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடைக்காத ஒன்று. சில பேருக்கு வந்து இது லெஜெண்டரி கிடச்சிருக்கும். கிடச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது காமன் தான். ஸோ ஒரு ரேர் கிடச்சதுன்னா மற்றதெல்லாம் காமனாக தான் கேஸ் கிடைக்கும். வாவ், இல்லை காய்ஸ், ரேரு கிடைக்கிது. ரேரு தான். ஓகே, எப்பிக் இல்லை, பவர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, காமன். வாவ், அடுத்தது பார்ப்போம். வாவ், ரேர் காய்ஸ், ரேர் தான். ஓகே, நமக்கு லெஜெண்டில் கிடைக்காது போல். இது ரேரில் சேர்த்துட்டாங்க கைஸ். ஓகே, அப்படி நம்ம இந்த 250 ஸ்லீப் மீட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி அடுத்த 5 என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 காமன் தான் கைஸ், ஒன்றுமே கிடையாது. 1 2 3 4 எல்லாம் காமன் கைஸ். சில பேருக்கு ஒஸ்ட்டு ஒன்றுங்கிறாங்க. ரேர் காய்ஸ், ரேர் தான். ஸோ க்ளோரி ஓரியா, ஸ்டாரி ஓரியா, ரிசோர்ஸ் போர்ஷன் என்னங்க கைஸ், காமன். ஆஹா, பில்டர் பைட்டு. ஓகே, இது எதாவது யூஸ் ஆகும். 1 2 3. வாவ், ரேரு என்னன்னு பார்ப்போம். என்ன கைஸ், 0%. நீங்கள் பார்த்த வரைக்கும் இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, எனிகோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஏமாற்றம், உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். சரி, ஓகே, இருங்க, நம்ம வந்து இன்னும் 10 செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா என்னோடய இன்னொரு ஐடியில். ஸோ அதில் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். இதில் நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோம். ஓ, இதுலேயும் 10 எடுக்கலாம் கைஸ். ஓகே, ரோடு மேப்பில் வந்து 600 முடிச்சிருக்கோம். வாவ், ரேர் காய்ஸ். இதுலேயும் ஒன்றும் இல்லை காய்ஸ். எலிக்சர், காமன், ஒன்றுமே இல்லை. வாவ், பவர் பேங்க், அதெல்லாம் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல கைஸ். வாவ், ரேர். ஒரு எப்பிக் கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கிடைக்குமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்ட்டு அப்படியே ஒரு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு என்ன கிடச்சதுன்ட்டு. பவர் பேக்கெட்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம் கைஸ். ஓகே, அப்படியே 250 மைத்தை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி போயிட்டு காமன் கைஸ். மொத்தம் எத்தனை பண்ணியிருக்கோம். வாவ், ஓகே, அதெல்லாம் கிடைக்கும் கைஸ், அதெல்லாம் ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இந்த ரோடு மேப்பு போட்டானுங்க, எதுக்கு இந்த செஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னே பாருங்க கைஸ். ஃபுல்லாக கோல்டும் எலிக்சருமே கொடுக்குறாங்க. வாவ், ரேர். என்ன கைஸ், எப்பயும் கூட வரல. ஸோ லைவில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு மைட்டி மோர்ஸ். ஆஹா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து 5 5 20 10 10 20 இது செஸ்ட் ஓப்பன் பண்ணோம் கைஸ். எதுவுமே கிடைக்கல சார், எல்லாமே ஒஸ்ட்டு. இதை வச்சு நம்ம என்ன சார் என்ன கைஸ் பண்ண போகிறது.
ஸ்பெல் அண்ட் சிஜி மிஷின் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ வேஸ்ட்டு கைஸ். ஓகே, எனிஹவ் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து TH18க்கு வாரில் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எங்களுக்கு இங்கே வார் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் என்னென்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்தார் சூப்பராக. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க காட்டலாம். ஸோ ஜென்ரல் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா TH17 17னுடைய அப்டேட் தான். பட் ஒரு ரஷ் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. பட் வேணால் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சைடில் இருக்கிற சிஜி பேரக்ஸ் அதுலேருந்து இறக்கிட்டு 3வது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி இறக்கி விட்டாப்பில் கைஸ். ஆர்சி இது 3ஐயும் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபனலில் க்ரியேட் பண்ணிட்டு தானே பண்ணுவாங்க. இவங்க பாருங்கள் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி அவர் அட்டாக் பண்ணுறாப்புலன்னு தெரியல. பட் ஆனால் 3 ஸ்டார் எடுத்திருக்காரு. ஓகேவா, எனிஹவ். ஸோ ஓகே, எனிஹவ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறாப்புல. இந்த சைடு சிஜி பரெக்ஷன் வருது. அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஆர்சி கிளியர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, எல்லாமே மேக்ஸில் வச்சுருக்காப்புல கைஸ். வார்டன் வேறு தனியாக இருக்குது, கார்டியன் இருக்குது, ஒரு ஸ்பெல் எடுத்து வந்துருக்காரு. ஓகே, இப்போ 42% எடுத்துகிறாரு கைஸ். 7 o'clock ஏரியாவில் ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணுறாரு. ஹோம் நடுவில் இருக்குது, இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோன்லித் வேறு இருக்கான். ஓகே, டோட்டல் ஸ்பெல் எடுத்து வந்திருக்காரு கைஸ். ஸோ நான் டோட்டல் ஸ்பெல் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக சைடில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று கைஸ். சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஸோ அதனால் சைடில் ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காரு பாருங்களேன். கிளியர் பண்ணிவிட்டு அவரால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ டோட்டல் ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்களேன். டோட்டல் ஸ்பெல் 2 யூஸ் பண்ணியிருக்காரு. 2மே வந்து பார்த்தோன்னா அது வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ட்ரூப்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். எப்படி 3 ஸ்டார் எடுத்தாருங்கிறத பார்ப்போம். ஓகே, ஒரு லைவ் கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஆர்சி கொடுத்துருக்காரு லைவ். ஆர்சியுமே முடிஞ்சிருச்சு 82%. எப்படி 3 ஸ்டார் எடுத்தார்? டைம் இன்னும் 53 செகண்ட் தான் இருக்குது பாருங்க கைஸ். இதில் தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ ட்ராகனுடைய மகிமை போல் கைஸ். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இவன் இருக்கான் பிரின்ஸு. பட் ஆனால் டிஃபென்ஸ் ஒன்று கூட இல்லை. ஏன்னா டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால தான் நினைக்கிறேன். என்ன கைஸ், வாவ். பட் ஆனால் இது 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரேர் மெட்டீரியல், டக்குன்னு கிடைக்காது. ஓகே, 3 ஸ்டார் எடுத்திருக்காரு. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சில மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டக்குன்னு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா 3 ஸ்டார் லாஸ்ட்டாக எனக்கு அமேசிங்காக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு காட்டினேன். ஓகேவா, அதேமாதிரி வந்து நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க இந்த வந்து புது இதில். ஸோ இதில் என்ன ரோட் மேப்பில் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிருக்கு அதுங்கிறத சொல்லுங்கள். ரிவார்ட்ஸு இன்னும் 16 நாள் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பாருங்கள். இந்த ரோடு மேப்பில் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நான் எதுவும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கேன். 850,300 ஷைனி ஓரி கொடுக்குறாங்க கைஸ். ஓகே, இந்த 90 இந்தமாரி எது நீங்களாம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க. ஆனால் என்னுடைய இது என்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்டிங்கில் போடுறேன். நான் வந்து நாளைக்கு என்ன பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் முடிச்சிடும்னு நினைக்கிறேன் ரோடு மேப்பு. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். ஸோ ஒரு லைவில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓசி ப்ளே பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டோம் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிகவ் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. ஸோ நீங்களாம் வந்து ரோட் மேப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சின்ன கிளானு. ஸோ நம்ம கிளானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் வந்து செக் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து இந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்டாக்கை மட்டும் போட்டு விட்டு வந்து கான்ட்ரிபியூட் மட்டும் கொடுத்துட்டு போக 5000 இதுக்கு. சரி, நீங்களாம் யாரெல்லாம் வந்து இந்த
3x3 டெக்கோ வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஆனால் நம்ம 20 செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒன்றுமே இல்லை, நமக்கு ஃபுல்லாக ஏமாற்றம் தான். ஓகே, என்னைக்கோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோடு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். பை பாய்.